ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா தையல் கிளாஸ் எடுக்கிறேன். தையல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதில் நம்மளால் ஒருத்தவங்க உபயோகப்படுறாங்க, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு உபயோகப்படுறோங்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா அது அளவே இல்லைங்க. நம்ம சொல்லி கொடுத்து அவங்க அதில் பெரிய லெவலில் வர்றாங்க, நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு நல்லா தைக்கிறாங்கங்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு சந்தோஷம்தான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு நேத்திக்கு எதார்த்தமாக அவங்கள எனக்கே மறந்து போயிட்டு, நான் பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நம்ம கடைக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் அவங்க ஹஸ்பண்டோட பார்த்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்க்கவும், என்னை பார்த்துட்டு, அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவும், நான் முழிக்கிறேன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா எனக்கு தெரியலையான்னு, நான் இப்போ வெளியிலலாம் தைச்சி கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கள, அதனால் நான் எல்லாத்தையும் வெளியில் தைச்சி கொடுத்துக்கிட்டுருக்கேன்னா அவங்க பேர் எனக்கு மறந்துட்டு இன்ன வரைக்கும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லவும், அப்படியா பாசி நல்லா தைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே யோசித்து பார்த்தேன். ஆனால் அவங்க என்கிட்ட கற்றுக்க வரும்போது அவங்க வசதியான உள்ளவங்க தான். ஒரே ஒரு மகன் ஒரே மருமக. அவங்களுக்கு தைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நம்ம வீட்டு துணியினா தைச்சிக்கணுங்கிற அவங்களுக்கு ஒரு ஒரு ஆசை. அந்த ஆசை எப்படின்னா, எனக்கு எப்படியாவது ப்ளவுஸு எங்கள் வீட்டு துணியை தைக்கிறதுக்கு மட்டும்னாலும் ப்ளவுஸ் கற்றுக் கொடுங்கக்கா அப்படின்னாப்புல. ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்தாங்க, நல்லா தைச்சாங்க. ப்ளவுஸ் வரைக்கும் கற்றுக் கொடுத்தேன். நல்லா தைச்சிட்டு கடைசியில் நிப்பாட்டும்போது எனக்கு ஒரு புடவை பழம் இதெல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுத்து, எனக்கு நல்லா கற்றுக்கிட்டேன்க்கா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்க கொடுத்துட்டு வச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நேற்றுக்கு ரோட்டில் பார்த்து என்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. நம்ம மூலியமாக இன்னொருத்தவங்க தைச்சி நல்லா நான் தைச்சி போட்டிருக்கேன் பாருங்கக்கா, அவ்வளோ சூப்பராக தைச்சிருக்கேன்க்கா அப்படிங்கும். அந்த ப்ளவுஸை பார்க்கவும் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் சொல்லலாம், எல்லாருமே இந்த மாதிரி கைத்தொழில் என்றைக்கும் வீணாக போகாது. அதனால் கூடுமானம் மட்டும் நம்மளால் முடிஞ்சதை நமக்கு உள்ளதை நம்ம பார்த்துக்கணும், அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் தான் குடும்பத்து துணியினால் நம்ம தைச்சிக்கணுங்கிற ஒரு ஆதங்கம். அதனால் அதை கற்றுக்கிட்டு தைச்சிட்டாங்கங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மூலயமா அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.